நேத்து பார்வதி வந்து மிட் நைட் வந்து பேசிட்டு இருக்காங்க. கமருதீன் அவங்க பிரஜன், சாண்ட்ரா எல்லாரும் கூடயும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சபரி வந்து அழுதது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகலை. இவங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகணும், இல்லை கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகலை. அவன் சேர் போட்டு உட்காந்து ஃப்ரண்ட்டில் வச்சு அழுதது. ஸோ இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணி மோசமாக ஆக்குறது ஒரு கண்டஸ்டண்ட்டையும் இவங்க பண்ணுறது. உடனே அவன் வந்து அப்படி அழுதது வந்து நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அழறான். நாமினேஷன் போட்டுருவோன்னு சொல்லி அவனுக்கு பயம். ஏன் அவர் இதுக்கு முன்னாடி நாமினேஷன் வந்திருக்காரு, இது ஃபஸ்ட் டைம்லாம் கிடையாது. இன்னொரு என்ன விஷயம்னா, நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதுதான் அவங்களுக்கு தோணுது போல இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க மற்ற ஒரு கண்டஸ்டண்ட்டாக பற்றியா. அப்போ இவங்க ஒவ்வொரு மண்டேயும் வந்துட்டு பேசாமல் இருக்கிறது வந்து நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தானா? அப்படி தான் எனக்கு சந்தேகம் வருது. அவங்க வந்து சபரியை பற்றி அப்படியே நைஸாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவன் அழுதது வந்து எனக்கு சரியாகவே தோணலை அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே ஒரு மனுஷன் இமோஷ்னலி வீக்கான ஒரு பர்சன் நம்மளை எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்கன்னா, ஒரு பாயிண்ட் வரை அடக்கி, அது வந்து நேத்திக்கு வந்து அழுகை கிடையாது, அது வந்து 5 வாரமாக அடக்கி வச்சுருந்த அழுகை தான் அந்த நேத்தி வந்து உடஞ்சது. எனக்கு அழுததை பார்க்குறதுக்கு ரொம்ப ஜென்யூனாக தான் இருந்தது. நம்ம வந்து ஜென்யூனாக அழாமல் இந்த மாதிரி ட்ராமாலாம் போடுறதுனால தான் அடுத்தவங்கள பார்க்கும்போது அது ட்ராமான்னு தோணுது. ஸோ இவங்க வந்து அது ட்ராமாங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது போக சும்மா கமருதீன் வந்து அண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கமருதீன் வந்து அரோராட்ட போய் எல்லாமே கிளியராக சொல்லிட்டாரு. தெளிவாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அரோராவும் அவங்களுக்கு வந்து ஒரு வேலிடான அட்வைஸ் கொடுத்துட்டாங்க. நீ பேசாமல் கானா வினோத் கூடயே இரு, இது உனக்கு சரிப்பட்டு வராது, இவங்க எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணுவாங்கன்னு அரோராவும் அட்வைஸ் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இது என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது தெரியல. உட்காந்து எப்படியாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். இப்படி தான் இவங்க பண்ணுறது. இவங்க உள்ளேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதை வெளியில் மித்தவங்க கண்டினியூ பண்ணிக்குவாங்க. ஃபேக்குன்னு இப்படி தான் ஆரம்பித்தது. ஃபேக்குன்னு எனக்கு ஒரு டவுட்டு தான். சபரி எல்லாரும் எடுத்து வளர்த்தாங்களா அவர் டே 1லேருந்து ஃபேக்குன்னு சொல்கிறதுக்கு? இப்போ விக்ரம் கிட்ட ஒரு சேஞ்ச் இன் பிஹேவியர் தெரிஞ்சுது. நான் அவரை ஃபேக்குன்னு நான் சொல்லலை. அதை ஃபேக்குன்னு சொன்னால் அதில் அது ஒரு லாஜிக் இருக்குது. அதே மாதிரி இப்போ வேறு யாரையாச்சும் ஃபேக்குன்னா, அதாவது ஒரு சேஞ்சை காமிச்சவங்கள ஃபேக்குன்னு சொன்னால் ஓகே. அவர் டே 1லேருந்து ஒரே மாதிரி இருக்கார். டே 1லேருந்தே இவர் ஃபேக் தான் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க எப்படி தெரியும்? அது நமக்கு ஒன்றும் தெரியல. இப்படி தான் ஸ்டாம்ப் பண்ணுறாங்க. இதை தான் விஜய் சேதுபதி சார் சொன்னார். லேபிள் ஒட்டுறீங்க எல்லாருக்கும்னு. உங்களுக்கும் அவங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.